ஜூலை, பசிபிக் வடமேற்கு அமெரிக்கா. குளிர்காலம் கடந்து செல்லும் போது ஒரு பயணம் தொடங்குகிறது. பனியால் உறைந்த நீர்கள் உருகத் தொடங்குகின்றன. வசந்தத்தின் அமைதியில் ஒரு காணாத உயிர் மெதுவாக விழித்தெழுகிறது. மலையிலிருந்து வரும் குளிர்ந்த நதி நீர் கீழே பாய்ந்து ஒரு ஆபத்தான மற்றும் சவாலான பாதையை உருவாக்குகிறது. அந்த ஓட்டத்தில் சிறிய போராளிகள் தங்கள் மகத்தான இடம்பெயர்வை ஆரம்பிக்கின்றனர். மகத்தான சால்மன் மீன்களின் இடம்பெயர்வு, பசிபிக் வடமேற்கு. நீங்கள் இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்தால், சால்மன் மீன்களின் கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும் மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த கதை உங்களுக்கு உண்மையில் அர்த்தமுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள். அவர்கள் கூட இந்த பயணத்தை அனுபவிக்கலாம். சிவப்பு சால்மன், வலிமையானதும் தாங்கும் சக்தி கொண்ட மீனும். அவர்கள் நிற்கவில்லை, ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை, ஏனெனில் முன்னால் ஒரு இலக்கு மட்டுமே உள்ளது: உயிர் வாழ்தல். எல்லா உயிரினங்களும் இதை செய்ய முடியாது. குளிர்ந்த கடலை தாண்டி அவர்கள் மேலே நீந்துகிறார்கள். முடிவில்லாத போராட்டம். வேகமான நதிகள், நீர்வீழ்ச்சிகள், பசிப்பு. ஆனால் எந்த உயிரினமும் இந்த பயணத்தை நிறுத்துவதில்லை. இடம் பெயர்வதற்காக பிறந்தவர்கள், உயிர் வாழ்வதற்காக பிறந்தவர்கள். எல்லாமே மென்மையாக இருக்கவில்லை. சால்மனின் பயணம் அந்த மகத்தான நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் செல்லும் போது அவர்கள் கடுமையான சவால்களை, உயர்ந்த நீர்வீழ்ச்சிகளை, வேகமாக ஓடும் நீரை கடக்க வேண்டியிருக்கும். அவர்கள் நிற்க முடியாது, அவங்க கைவிட முடியாது. ஒரு தவறான அடி, ஒரு தோல்வி அடைந்த குதிப்பு, இன்னொரு குதிப்பு. ஆனால் யாரும் கைவிடுவதில்லை. அவர்கள் முடியாது. திரும்பிச் செல்லும் வழியே இல்லை. ஒவ்வொரு வால் அசைவும், ஒவ்வொரு குதிப்பும், அதில் ஒரு உயிர் பந்தயம். பின்னர் ஒரு சால்மன் இறுதியாக எழுகிறது. கற்பனை கூட முடியாத சவால்களை கடந்து முன்னேறுகிறது. இது இறுதி வெற்றி அல்ல, ஏனெனில் இயற்கையில் மரணம் எப்போதும் மறைந்திருக்கும். நீர்வீழ்ச்சிகளை கடக்கிறதே போதுமானது அல்ல. சால்மன் இன்னொரு எதிரியை எதிர்கொள்ள வேண்டும்: பிடிக்கையாளர்கள். குளிர்ந்த ஆற்றின் நடுவில் பழுப்பு கரடிகள் காத்திருக்கின்றன. அவர்கள் தங்களது தசைபிடித்த உடலும் நகங்களும் கொண்ட கைகளும் கொண்டு தங்கள் இரையை பிடிக்க எந்த முயற்சியும் செலவழிக்கவில்லை. அவர்களுக்கு இரையின் பலவீனம் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கரடி டஜன் கணக்கான சால்மன்களை சாப்பிட முடியும். ஆனால் சால்மன்கள் தொடர வேண்டியதுதான், ஏனெனில் வேறு வழி இல்லை. அவர்கள் உடல்கள் சோர்வடைந்தாலும் வாள்கள் முன்பு போல் வலுவாக இல்லை எனினும் சால்மன்கள் இன்னும் நீந்திக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் சாப்பிடுவதும் இல்லை, நிற்கவும் இல்லை. நடக்க தெரிந்த ஒன்றே அவர்களுக்கு தெரியும், ஏனில் அவர்கள் நடக்கவில்லை என்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள். சிலர் இவ்வளவு தூரம் வர முடியாது. சிலர் பின்னால் விடப்படுவார்கள். ஆனால் இந்த மரணம் வீணாக இல்லை. அவர்கள் ஊட்டச்சத்து ஆதாரமாக மாறி அடுத்த தலைமுறையை ஊட்டுவார்கள். இறுதியாக சால்மன்கள் தாங்கள் பிறந்த இடத்தை, ஆறு துவங்கும் குளிர்ந்த தெளிவான நீரை அடைந்து விட்டன. இங்கேதான் அவர்கள் தங்கள் பயணத்தை முடிப்பார்கள். அடுத்த தலைமுறைக்கு உயிர் அளிப்பார்கள். ஒவ்வொரு முட்டையும் ஒரு புதிய உயிர். உயிரின் சுழற்சி தொடர்கிறது. ஆனால் ஒவ்வொரு புதிய உயிருக்கும் ஒரு தியாகம் இருக்கிறது. சால்மனின் வாழ்க்கை முடிவடைகிறது, ஏனெனில் அவர்கள் தங்கள் பணி முடித்து விட்டார்கள். புதிய மீன்கள் பிறக்கும் போது அவர்களின் பயணம் துவங்குகிறது. அவர்கள் முடிவில்லாத சவால்களை கடந்து நீந்த வேண்டியிருக்கும்.
பெரும் கடல் காத்திருக்கிறது. அவர்கள் உயிருடன் தப்பிப்பார்களா என்று யாருக்கும் தெரியாது. அவர்கள் குளிர்ந்த நீர்களையும் உயர்ந்த நீர் சுவர்களையும் கடக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு படியும் ஒரு புதிய வாய்ப்பு, உயிர் தொடரும் ஒரு வாய்ப்பு, இயற்கை சுழற்சியில் ஒரு பகுதியாகும் வாய்ப்பு. சால்மன்கள் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் வலியை தாங்கி கற்பனைக்கு அப்பாற்பட்ட சவால்களை கடந்து இப்பொழுது தங்கள் பணி முடிந்துவிட்டது. அவர்கள் செய்த தியாகங்கள் வீணாகவில்லை. ஒவ்வொரு மரணமும் ஒரு உயிரை உருவாக்குகிறது. எவ்வளவு கடினமான பயணமாக இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய தலைமுறையை கொண்டு வருகிறது. வாழ்க்கை சுழற்சி தொடர்கிறது. வாழ்க்கை ஒருபோதும் நிற்காது. ஏனெனில் சால்மனின் மரணத்தில் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை உள்ளது. சால்மன் இடம்பெயர்வு ஒரு பயணத்தை விட அதிகம். அது ஒரு சுழற்சி, மாற்ற முடியாத உயிர் வாழும் விதி. ஒரு உயிருக்கு பிறகு இன்னொரு உயிர், ஒரு பயணத்துக்கு பிறகு இன்னொரு பயணம். அவர்கள் ஒவ்வொரு முறையும் செல்கின்ற போதும், ஒவ்வொரு முறையும் இனப்பெருக்கம் செய்கின்ற போதும் அது வாழ்க்கையின் இயற்கையான தொடர்ச்சி. வாழ்க்கை ஒருபோதும் எளிதல்ல, ஆனால் அதனால் தான் அது வாழ்வதற்கு தகுதியானது. ஏனெனில் இயக்கமின்றி, தியாகமின்றி, உயிரின்றி சால்மனின் பயணம் வெறும் உயிர் வாழும் கதை அல்ல. அது வலிமை, பொறுமை மற்றும் தியாகத்தின் பாடமாகும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு தாவலும், பிறக்கும் ஒவ்வொரு புதிய உயிரும் இயற்கையின் விதிகளை நினைவூட்டுகிறது. மாற்ற முடியாத ஒரு விதி, என்றும் நிறைவில்லாத ஒரு சுழற்சி. ஏனெனில் இயற்கையில் எத்தனை சவால்கள் இருந்தாலும், எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் செல்லும் ஒரு பாதை இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அது தொடர ஒரு வழியை எப்போதும் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்தால், சால்மன் மீனின் கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும் மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த கதை உங்களுக்கு உண்மையில் அர்த்தமுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிரவும். அவர்கள் கூட இந்த பயணத்தை அனுபவிக்க முடியும். ஏனெனில் ஒவ்வொரு இயற்கை கதையும் இந்த பெரிய உலகத்தின் ஒரு பகுதியாகும். நாமெல்லாம் அதை பாதுகாக்கும் மற்றும் காப்பாற்றும் பொறுப்பாளர்கள். எங்களை தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பயணங்களில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை எங்களுடன் கடைசி சில நிமிடங்கள் வரை செலவழித்ததற்கு நன்றி. முழு தயாரிப்பு குழுவின் சார்பாக எங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமீபத்தில் எங்கள் வீடியோக்கள் முன்பு போல யூடியூபில் பரிந்துரைக்கப்படவில்லை. இந்த உள்ளடக்கம் அதற்கு தகுதியானது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஒரு லைக் அல்லது ஒரு சுருக்கமான கருத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது இலவசமாக இருந்தாலும் மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றாகும். இது எங்களுக்கு காட்டின் கதைகளை தொடர்ந்து சொல்லும் மிகப்பெரிய ஊக்கமாகும். இதன் மூலம் இயற்கையின் மிகப்பெரிய இடம்பெயர்வுகளுக்கான பயணமும் முடிவடைகிறது. அடுத்த சாகசத்தில் சந்திப்போம்.